ஒரு சில விஷயங்களை வந்துட்டு பிரிக்கவே முடியாதுன்னு இருக்கிற மாதிரி இப்போ கிட்ஸையும் போனையும் பிரிக்கவே முடிய மாட்டேங்குது. என்னைக்குமே குழந்தைங்க வந்துட்டு என்ன திறமை எதிர்பார்ப்பாங்க, நமக்கு வந்துட்டு ஒரு அப்ரிசியேஷன் இருந்துட்டே இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. சோ அவங்களுக்கு நீங்க ஒரு வேலை கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க இல்லைன்னா அந்த வேலையே நடக்காது, நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுக்கணும். ஒரு பொறுப்பை அவங்க கிட்ட கொடுத்துட்டு அந்த பொறுப்பை அவங்க முடிக்கும் போது ஒரு சின்ன அப்ரிசியேஷன். அவங்களுக்கு வந்துட்டு துணி மடிக்க வைக்க ட்ரைனிங் கொடுக்கறது, அந்த துணி மடிச்சோன்னே சூப்பரா மடிச்சிருக்கேன்னு சொல்றது, அண்ட் ஆல்சோ காலையில சீக்கிரமா எந்திரிக்கிறதுக்கும் சீக்கிரமா நைட் தூங்க போறதுக்கும் ஒரு சின்ன அப்ரிசியேஷன், சூப்பர் வேற லெவல் அப்படின்னு ஏதாவது சொன்னீங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு குதூகலமோட பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் பேர் வந்துட்டு அஃபோர்டபுள் லைஃப் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்கணும்னாலே அவங்களுக்கு காஸ்ட்லியா டாய்ஸ் வாங்கணும், ஏபிசிடி சொல்லிக் கொடுக்க கூட கலர் கலரா விஷயங்கள் வாங்கணும்னு அவசியமே இல்லை. லைஃப் ஸ்கில்ஸ் தான் அவங்களுக்கு ஃபியூச்சர்ல கண்டிப்பா உதவும். அண்ட் சின்ன வயசுல இருந்தே சேவிங்ஸ் கத்து கொடுக்கறது, ₹1 மதிப்பு என்னன்னு சொல்றது, எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வளர்த்துங்க. நான் சொன்னதையும் மீறி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்துட்டு சொன்னீங்கன்னா அதர் மாம் அண்ட் டாட்ஸுக்கு வந்துட்டு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.